ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அனைவருக்கும் 5000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்க போகிறாங்க. இந்த திட்டத்தில் நம்ம எப்படி சேரலாம், நீ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், மாதம் ஒரு 210 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5000 ரூபா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இன்பிட்வீன் எதனா நடந்ததுன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. கேஷாக வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் நாமினி யார் கொடுத்துருக்கீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சொல்லுவாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்னா ரோடு கடை வச்சுருக்கவங்க, இட்லி கடை வச்சுருக்கவங்க, பேக்கரி வச்சுருக்கவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, டிரைவரு, இவங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் இல்லாதவர்கள் அனைவருமே பயன்பெற முடியும். விவசாயிகளும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். விண்ணப்பிப்பது எப்படி, இதற்கான சார்ட் என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திட்டத்தை 2015 இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 2015 கொண்டு வந்த திட்டத்தை இப்போ எதுக்கு சார் சொல்கிறீங்கனாக்கா, இந்த திட்டத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அட்டல் பென்ஷன் யோஜனா சொல்லுவாங்க. 18 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கவங்க, அதாவது 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க, 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு நீங்கள் கட்டினீங்கனாக்கா 60வது வயசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசில் உங்களுக்கு மாதம் 5000, 1000, 2000, 3000, 4000, 5000 இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் பயன்பெற முடியும். நீங்கள் 1000 ரூபா வேணா மாதம் 42 ரூபா கட்டினா போதும். எனக்கு 2000 ரூபா வேணா 84 ரூபா கட்டணும். அது பேஸ் பண்ணி உங்களுக்கு மாதம் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து மாதம் 5000 ரூபா வரணும் சார், நான் எவ்வளோ சார் கட்டினா, நீங்கள் 18 வயசில் எவ்வளோ கட்ட போகிறீங்க என்ற டீட்டெயில்டான ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாவில் நீங்கள் 60 வயசு வரைக்கும் கட்டினீங்கனாக்கா நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 210 ரூபா கட்டினீங்கனாக்கா ஒரு 60 வயசு, அதாவது 18 வயசுலேருந்து 60 வயசுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 32 வருஷம் இருக்கும். 32 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டி முடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 42, அதாவது நீங்கள் 1,50,000 கிட்ட நீங்கள் கட்டுவீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு ட்ரிபிள் த அமௌண்ட்டு. அதாவது நீங்கள் 210 ரூபா கட்டுறீங்கனாக்கா மத்திய அரசாங்கம் ஒரு 210 ரூபா உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமில் ஆட் பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 420 ரூபா இருக்கும். இந்த ஸ்கீம் 60 வயசு முடிஞ்ச உடனே உங்களுக்கு அமௌண்ட் வரும். அந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 18 வயசு ஆகுது சார். நான் எத்தனை வருஷம் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா 42 வயசும், அதாவது 60 வயசு வரைக்கும் நீங்கள் கட்டணும். எவ்வளோ கட்ட போகிறீங்க, எனக்கு 18 வயசு, மந்த்லி நான் 42 ரூபா கட்டினீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அமௌண்ட் வரும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 1000 ரூபா வந்து மந்த்லி வரும். அதுவே எனக்கு வந்து மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இதுக்கு வந்து கார்ப்பரேட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு 1,70,000 ரூபா உங்களுக்கு நாமினிக்கும் கொடுக்குறாங்க. இதாவது நீங்கள் ரிட்டையர் ஆகிட்ட உடனே உங்களுக்கு பென்ஷன் 1000 ரூபா கொடுக்குறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,70,000 உங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. நான் 2000 ரூபா கட்டுறேன் சார், 2000 ரூபா ஸ்கீமில் மாதம் எனக்கு 2000 ரூபா வரணும்னா நீங்கள் 84 ரூபா கட்டணும். 84 ரூபா 18 வயசில் நீங்கள் 84 ரூபா கட்டினீங்கன்னாக்கா 42 வருஷம் கட்டி முடிப்பீங்க. உங்களுக்கு 3,40,000 ரூபா வந்து உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் மாதம் 2000 ரூபா கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் 3000 ரூபா வேணுன்னா 126 ரூபாவும், 4000 ரூபா வேணுன்னா 168 ரூபாவும், 5000 வேணும் சார் எனக்கு, அப்போ 210 ரூபா கட்டணும். நீங்கள் மாதம் 210 ரூபா கட்டினீங்க, 18 வயசில் நீங்கள் 210 ரூபா கட்ட ஆரம்பிச்சிங்கனாக்கா 60 வயசில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்டி பிடிக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1,50,000 லட்சத்துலேருந்து 1,45 லட்ச ரூபா வரும். அதாவது 1,75,000 ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்க போகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8,50,000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 210 ரூபா கட்டினீங்கனாக்கா மத்திய அரசாங்கம் உங்களுக்கு ஒரு 210 ரூபா சேர்த்து கட்டும். மொத்தத்தில் 420 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போட்டு உங்களுக்கு 8,70,000 ரூபா 50,000 ரூபா உங்களுக்கு கையில் கிடைக்கும். இதுக்கு அது மட்டும் இல்லாமல் மாதம் 5,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வரும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இதே 18 வயசு எனக்கு வந்து சார் எனக்கு 20 வயசு ஆகுது சார், நான் எவ்வளோ அமௌண்ட் சார் கட்டணும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 வருஷம் கட்டுவீங்க. பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய்க்கு 50 ரூபாவும், 2000 ரூபாய்க்கு 100 ரூபாவும், 3000 ரூபாய்க்கு 150 ரூபாவும், 4000 ரூபாய்க்கு 98 ரூபாவும், 5000 ரூபாய்க்கு 248 ரூபா கட்டணும் சொல்லியிருக்காங்க. அதே 25 வயசு, 19 வயசு என்னென்ன ஏஜில் இருக்குல்ல, எனக்கு இப்போ வந்து 39 வயசு ஆகுது சார், நான் எத்தனை வருஷம் சார் கட்டினா 21 வருஷம் கட்டிங்க, எனக்கு 1000 ரூபா போதும் சார் மாதம் எனக்கு போதும்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் 264 ரூபா கட்டணும். எனக்கு 2000 ரூபா வேணுனாக்கா 528 ரூபா, அதே 3000 ரூபா வேணால் 792 ரூபா, அதே 4000 ரூபா வேணால் 1054 ரூபா, அதே 5000 வேணால் 1318 ரூபா நீங்கள் மாதம் கட்டணும். எத்தனை மாதம் கட்டுவீங்க, 21 வருஷம் கட்டுவீங்க. இந்த 1318 ரூபாய் 21 வருஷம் கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுதுன்னா 8,50,000 ரூபாவும் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபா பென்ஷன் ஸ்கீமில் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை பற்றி மேலும் தகவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லியும் கட்டலாம், குவார்ட்டர்லியும் கட்டலாம்,
ஆஃப் இயர்லியும் கட்டலாம். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டலாம், இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டலாம்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கான்ட்ரிபியூஷனில் சேர போகிறீங்களோ அது உங்கள் விருப்பம் தான். இந்த திட்டத்தில் சேரணும்னு நினைக்கிறவங்க எங்கே போய் அப்ரோச் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் பகுதியில் உள்ள பேங்க்கு, அதாவது ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, எல்லா பேங்க்கு, நேஷ்னலைஸ் பேங்க்லேயும் அப்படி இல்லைனா ப்ரைவேட் பேங்க்கில் எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டில் எனக்கு ஏபிஐ சொல்லுவாங்க, அட்டல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் நான் சேர விரும்புகிறேன் சார் சொன்னீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்களோட ஏஜை வச்சு உங்களுக்கு அந்த ஏஜ் பேஸ் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு மூலமாக உங்களுக்கு ஏஜுக்கு பேஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும், நீங்கள் எத்தனை வருஷம் கட்ட போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கட்டி முடிப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ கார்ப்பரேட் ஃபண்ட் எவ்வளோ வரும் என்ற டீட்டெயிலாக சொல்லுவாங்க. டெஃபினட்டாக நீங்கள் கட்ட போகிறது எனக்கு 5000 வேணும்னா, நீங்கள் இப்போ ஒரு 18 வயசு ஆகுது சார், 20 வயசு ஆகுது சார்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறீங்க, எவ்வளோ கார்ப்பரேட் ஃபண்ட் வந்து 8,50,000 கண்டிப்பாக கிடச்சிடும். அதில் தான் மாதம் 5000 கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணுன்றதை டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு மெயினான விஷயம். இந்த தகவலை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னாக்கா பயன்பெறுவது கண்டிப்பாக உறுதி. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு மத்திய அரசாங்கம் சேர்த்து போட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் பாருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32 வயசு ஆகும் சார். எனக்கு 5000 மாதம் வேணும் சார். நான் எவ்வளோ கட்டணும் சார் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் 28 வயசு ஒரு வருஷம் கட்டுவீங்க. மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 689 ரூபா கட்டுவீங்க. ஒரு மாதத்துக்கு 689 ரூபா கட்டுவீங்க. எனக்கு 32 வயசு ஆகுது சொன்னேன். ஒரு மாதத்துக்கு 689 ரூபா கட்டுறேன். ஒரு வருஷத்துக்கு நான் எவ்வளோ கட்டுவேன்னா 8268 ரூபா கட்டுறேன். இதுவே நான் இப்போ கட்டி முடிச்சிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு கட்டியிருக்கேன். நான் மொத்தம் கட்ட வேண்டிய வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 28 வருஷம் கட்டணும். ஒரு வருஷத்துக்கு நான் எவ்வளோ கட்ட போகிறேன், ஒரு வருஷத்துக்கு நான் 8268 ரூபா கட்டுறேன். அதுவே 28 வருஷத்துக்கு என்ன ஆகுன்றத பாருங்கள். 28 × 28ன்னு போட்டிங்கனாக்கா 2,31,504 ரூபா நீங்கள் கட்டுவீங்க. நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட்டு இவ்வளோ தான். ஆனால் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,31,800 ரூபா கட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 8,50,000 கிடைக்குது. அப்போது உங்களுக்கு கான்ட்ரிபியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் 6,18,200 ரூபா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஒரு சிறிய தொகை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு பென்ஷனாக 5,000 ரூபா மாதம் கொடுப்பாங்க. எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு அடுத்து நாமினி யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமௌண்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு 5,000 ரூபா மாதம் கொடுக்கல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் பாதி 3,000லேருந்து 2,500 ரூபா கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை பற்றி முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். இதை பற்றி போஸ்ட் ஆஃபீஸ்லையும் கேட்டிங்கனாக்கா டீட்டெயிலாக கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்களும் பயன்பெறணுன்றது தான் என்னோட நோக்கமே. இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ண பாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.